எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் கிரேவி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 6 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். முட்டை உள்ள சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ 2 நிமிஷம் ஆகுது. லோ ஃப்ளேமில் போதும், எடுத்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். 15 பல் பூண்டு வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 12 நிமிஷம் ஆகுது. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகுது. போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். சூடாவில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி உள்ள சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகம் தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலா சேர்த்து லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் ஆகுது. போதும். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். நான் சிம்மில் வச்சுக்கிறேன் அனல். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். தயிர் சேர்த்து 1 நிமிஷம் ஆகுது சிம்மில். தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிடலாம் ஒரு வாட்டி. ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்தேன். 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அவ்வளோதான். லோ ஃப்ளேமில் 7 நிமிஷம் ஆகுது. முட்டை உள்ளே சேர்த்துடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான். முட்டை சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துறேன். அவ்வளோதான், எடுத்துடலாம். அவ்வளோதான். இது ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.